ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். ரொம்ப மோசமான ஒரு வேதனையோடு தான் நான் இதை பதிவிடுறேன். காரணம், இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். யாருமே நம்முடைய பின் தலைமுறையையோ இல்லை நம்ம ஏற்கனவே நடந்த வரலாறுகளையோ நினச்சி யாருமே பேசுகிறவங்களே இல்லை. நம்ம இப்போ இருக்கிற எலெக்ஷன் நடந்துட்டு வருது. இந்த நேரத்தில் 2 முக்கியமான தேசிய கட்சிகள், ஒரு தேசிய கட்சி சாதியத்தை கையில் எடுத்துக்கிச்சு, இன்னொரு தேசிய கட்சி மதத்தை கையில் எடுத்துக்கிச்சு. வேதனையாக இருக்குது. அதாவது இது எங்கே போய் முடியுமோ, எப்படி முடியுமோன்னு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாடு பழைய வரலாறையும் மறந்துடுச்சு, அந்த வரலாற்றினுடைய படிப்பினையும் மறந்துடுச்சு. நாம் நமக்கு பின்னால் இருக்கிற தலைமுறைக்கு, பிள்ளைகளுக்கு வழிகாட்ட தவறுனா கூட பரவாயில்ல, ஆனால் தப்பான வழி காட்டுருவோம், ஒரு மோசமான வழி காட்டுவோம்னு பயங்கரமாக இருக்குது. நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தா அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கூட நல்லது நடக்குது. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நேகான்னு பாவம், அவங்க ஒரு காங்கிரஸ்காரருடைய மகள், காங்கிரஸுடைய கவுன்சிலர் அவர் பேர் நிரஞ்சன், அவருடைய மகள் நேகா சிஎம்ஏ பண்ணுறாங்க. சிஎம்ஏ பண்ணும்போது அந்த தனியார் கல்லூரியிலேயே பயாஸ்னு ஒரு இஸ்லாம் அவர் பிசிஏ பண்ணுறாரு. ஒரு ஒன் சைடு லவ் பண்ணியிருக்கார் போல தெரியுது. பிரச்சனையாக இருக்குது, அது ஒத்துக்காமல் இருந்திருக்குது. அந்த கல்லூரி வளாகத்திலேயே வெளியவே இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அவரை கத்தியால் குத்தி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அந்த பயாஸனுடைய தாய் தந்தையெல்லாம் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. அவங்க பேசின அந்த பதிவெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு இஸ்லாம் சார்ந்த மதத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க ஒரு போராட்டம் நடத்தி தண்டனை அதிகபட்சமாக அந்த பயாஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களே போராடுறாங்க. பாருங்கள், குற்றம் யார்? இந்த பெண்ணு கூட அந்த அம்மா மும்தாஜ், யார் அந்த பயாஸனுடைய அம்மா பேர் மும்தாஜ். அந்த அம்மா சொல்லுது, அது யார் வீட்டு பெண்ணாக இருந்தால் என்னங்க, பெண்ணு தானே. இது நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் கர்நாடகாவுடைய எல்லா மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்குது. பாருங்கள், ஒரு இந்து பெண்ணு, ஒரு முஸ்லீமு, ஆனால் அது நடந்த பிறகு கூட அந்த அளவுக்கு நம்ம மக்கள் சரியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வழிகாட்டுற தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க பாருங்கள், இன்றைக்கி நடக்கிற அந்த அரசியல் யுத்தம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒருத்தர் காந்தின்னு பேர் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட வரலாறே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியா ஜெயிச்சிடணும், அதிகாரத்தை பிடிச்சிடணும், என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மாறுபட்ட விஷயத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் மாதம் 6,000 ரூபாய் கொடுப்போம், ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு 72,000 ரூபாய் கொடுப்பேன்னு போன வருஷம் சொன்னாங்க, அப்போவும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுப்பேன்றாங்க. அது என்ன நடக்குமே தெரியல. இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க என்னன்னா இஷ்டத்துக்கு இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. பழைய காலத்து கதையெல்லாம் சும்மா போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மதத்தால் பிளவுபடுத்துறத மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? மகாத்மா காந்தியினுடைய வரலாறை படிக்கிற போது, அவர் செஞ்ச செயல்களை படிக்கும்போது கண்களில் கண்ணீர் வருது. நான் அழுகிட்டே படித்தவன். ஒவ்வொரு அவருடைய அத்தியாயமும் நான் கண்ட இந்தியான்னு ஒரு புத்தகம், லூயி கிப்சன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அழுதுதான் நான் படித்தேன். அதில் ஒரு குறிப்பு வருதுங்க இந்த மதத்தை பற்றி, ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக மகாத்மா காந்திஜி அவர் என்ன செய்கிறாரு, 1926 25 அவர் பார்த்திங்கன்னா அந்த 26 அவர் மௌன விரதம் கடைப்பிடிக்கிறார். 52 திங்கட்கிழமை அப்படியெல்லாம் இருந்து ஒரு ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்த பிறகு சிறையில் வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் 1926 டிசம்பரில் அஸ்ஸாம் போகிறார். கவுஹாத்தியில் ஒரு கூட்டத்துக்காக போகிறார். போகும்போது ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அந்த விஷயம் என்னென்னா, இப்போ நடந்த விஷயம் மாதிரியே பாருங்கள். அப்போவே அப்துல் ரஷீத் பயங்கரமான, அப்போது இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான். இதை பயன்படுத்தி தான் பிரிட்டிஷ்காரங்க பிரித்தாள சூழ்ச்சி பண்ணி 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 நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இது அதிகமாக உபவாசம் இருந்திருக்கிறார். யார் முதல்ல உபவாசம் கூட இந்த இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை தான் உபவாசம் இருந்திருக்கிறார். அப்போ இந்த அப்துல் ரஷீதுன்னு ஒரு இஸ்லாம் சேர்ந்த ஒரு வாலிபன் என்ன செய்கிறாரு, அப்போ சுவாமி சிரத்தானதான்னு சொல்லி ஒரு இந்து சமயத்தில் முக்கியமானவர் அவர் என்ன பண்ணுறாரு,
அவர் வந்து ஒரு இந்து சமயத்தை பற்றி அதிகம் பண்ணுறாரு, அவர் வந்து அந்த அந்த மதத்தை ஓங்கி பண்ணுறாரு, இஸ்லாம் மதத்தை வந்து தப்பாக பேசுகிறான்னு சொல்லி இந்த அப்துல் ரஷீத் வந்து என்ன பண்ணுறாரு, சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்போது அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சிரத்தானந்தா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற போது மருத்துவ சொல்லியிருக்காங்க, நீ ஓய்வு எடுத்துங்க, எதுவும் பேசிக்காதீங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு பொண்ணு நான் உடல் சரியான உடனே நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு தர்க்கவாதம் வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி வெளியே சத்தம் போட்டுருக்கிறாரு. பார்த்தா இவருடைய பணியாளர்கிட்ட சத்தம் போடுறாரு அப்துல் ரஷீத் சிரத்தானந்தாவுடைய வீட்டில். வெள்ளக்கார கூட சண்டை போடுறாரு அப்துல் ரஷீத் நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து பார்க்குறாரு திரு சிரத்தானந்தா. அவர் உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே வந்த உடனே உனக்கு நான் வந்து இன்னொரு நாளாக நான் வந்து விவாதம் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு, இப்போ எனக்கு ஓய்வு தேவை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு சிரத்தானந்தா. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்துல் ரஷீத் என்ன பண்ணுறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பணிகளை என்ன செய்கிறாரு, குடிக்க தண்ணி கொண்டு வர போகிறாரு. உடனே அப்துல் ரஷீத் பாருங்கள், உள்ளே வச்சுருந்த துப்பாக்கி எடுத்து நேரடியாக அந்த சிரத்தானத்தை சொல்கிறாரு, சுட்டு கீழே விழுந்து கொலை பண்ணிடுறாரு. இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அந்த 1926. அந்த பிரச்சனையை மகாத்மா காந்தி எப்படி அணுகிறார் தெரியுமா, அதுதான் சொல்ல வந்தேன் நான். அந்த பிரச்சனை அப்போவும் இதே மாதிரி தான் நடந்திருக்குது பாருங்கள். மகாத்மா காந்தி நடந்த மாதிரியே ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா மகாத்மா காந்தி, இந்து சமயங்கள் இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தை சேர்ந்தவங்ககிட்டலாம் அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, சிரத்தானந்தா அவர் நல்லவர் தான், அவர் அப்படி விட்ட கிடையாதுன்னு அங்கேயும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இறந்து போன அப்துல் ரஷீதை குற்றவாளின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுக்காக சொல்கிறார் அவர், அப்துல் ரஷீத் குற்றவாளி கிடையாது, இந்த துவேஷத்தை பரப்பி இதை பெருசாக ஊதி இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனாங்க பாருங்கள், அவங்க தான் குற்றவாளிங்க, அவர் குற்றவாளியே கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளியை தன் சகோதரன் தான் கடைசியாக சொல்கிறார். அவர் சொல்லும்போது கூட என்னுடைய சகோதரன் அந்த அப்படி தான் சொல்கிறார் தவிர, ஏன்னா இந்த மேலே இருக்கிற தலைவர்களெல்லாம் இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. அப்போ அப்படி இருந்தது, ஒரு தீவிரவாதம் அதிகமாக இருந்தது, தீண்டாமை அதிகமாக இருந்தது. அதை வந்து அப்பா ஆங்கிலேயர்கள் கூட அவர் வந்து ஆங்கிலேய சகோதரன் தான் சொல்கிறார் மகாத்மா காந்தி. ஏன்னா மனிதனுடைய அந்த அந்த மாண்புக்கு மரியாதை கொடுத்தவர், மனித சுபாவத்துக்கு அதிகமாக மரியாதை கொடுத்தவர் மகாத்மா காந்திஜி அவர்கள். இப்போ பாருங்கள், லவ் ஜிகாத்துன்ற பேரில் இப்போ எங்கே பார்த்தாலும் நடக்கதா சொல்கிறாங்க இல்லையா. என்ன காரணம்னா வழிகாட்ட தலைவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னா நாடினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக வந்துகிட்டே இருந்தது. இடையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாகவே என்னன்னா தத்தளிக்குது நாடு. சரியான தலைவர்கள் இல்லை, புரிஞ்சவங்க இல்லை, சாத்விகமான ஒரு எண்ணம் கொண்டவங்க இல்லை, மனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவங்க இல்லை. என்னதுன்னா நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தான் அப்போ பாருங்கள், அப்போ கூட மகாத்மா காந்திஜி வருத்தப்படுறாங்க பாருங்கள். மகாத்மா காந்திஜி அவர் சொல்கிறார், கதருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், சுதேசிய உடையை வாங்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, சலவை தொழிலாளர் கூட அந்த காலத்தில் கதர் ஆடையத்தான் சலவை தொழிலாளர் பண்ணுவேன், மற்ற நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மகாத்மா காந்தி சொன்ன விஷயத்தை அதை ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி புலால் உண்ணக்கூடாது சொன்ன உடனே ஆதிவாசிகள் கூட விட்டாங்களா, மகாத்மா காந்தி சொல்லிட்டான்னு சொல்லி அந்த காலத்தில். அப்படியெல்லாம் கேட்டவங்க. ஆனால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மட்டும் அவளை கொண்டு வரவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதன் மிருகமாக போய்ட்றான். நான் ஏற்கனவே கூட நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். மனிதன் வந்து நம்ம சமூகத்தில், நம்முடைய மனித சமூகத்தில் இந்த கடந்த 3000 வருடத்தில் 5000 போர்கள் நடந்திருக்கிறான். சிலுவை போர்லேருந்து எந்த போரும் எடுத்துக்கோங்க, 5000 போர் 3000 வருடத்தில். இதனால தான் அதிகமாக நம்ம ரத்தம் சிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இன்னும் கூட நம்ம மனித மாண்புகளை விட்டுவிட்டு வெறும் அதிகாரத்துக்கும், வெறும் பணத்துக்காகவும், வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ஒன்றுமே இல்லைங்க. அதில் மக்கள் நலம் சார்ந்து தானே நமக்கு ஆட்சி வேணும், மக்கள் நலம் சார்ந்து தானே அரசியல் வேணும், மக்கள் நலனுக்காகத்தானே எல்லா அமைப்புகளுமே இருக்குது. அதை ஏன் நம்ம உணர மாட்டேன்றோம்? என்னங்க இது, என்ன ஆகும்? இதெல்லாம் தான் திரு எம்ஜிஆர் நான் நினைவுபடுத்துகிறேன். அவருடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த நேரத்தில் நான் சொல்லணும். என்னென்னா, அவர் வந்து 1980களில் அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாலேயே மீனாட்சிபுரத்தில் வந்து ஒரு மத மாற்றம் சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. ராமநாதபுரத்தில் மத மாற்றம் ஒரு பிரச்சனை வந்தது. அவர் இருக்கிற காலத்தில் மண்டைக்காடு கன்னியாகுமரியில் பெரிய கலவரம், இந்துக்களுக்கும் மாற்று மதத்துக்கும் பெரிய சண்டை, வெட்டு குத்து நடந்த உடனே எம்ஜிஆர் கன்னியாகுமரி போகிறார். இதை யார் பதிவு பண்ணுறாரு தெரியுமா? அன்னைக்கு ஆர்எஸ்எஸில் இல கணேசன், இன்றைக்கி நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாரு. இடையில் அவர் வந்து ஒரு மாநில எம்பியாக இருந்தார். இங்கேயே கூட செயலாளர் இருந்தார், பிஜேபி கட்சிக்கு செயலாளர் இருந்தார். அவருடைய நான் சொல்கிறது இது பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினார். அப்போவே அது எம்ஜிஆர் பற்றி அது எனக்கு பதிஞ்சது. அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து அந்த கன்னியாகுமரி கலவரத்துக்கு எங்கள் விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இவங்கெல்லாம் கலந்துக்கிற போது எம்ஜிஆர் முதல்ல இவங்கள தான் சந்திக்கிறார். சந்தித்த உடனே எம்ஜிஆர் பார்க்கும்போது பாருங்கள், அவர் கேள்வி கேட்குறாரு. எடுத்த உடனே எம்ஜிஆர் கேட்டாராம், நீங்கள் இந்து முன்னணியுடைய மீட்டிங்கில் நீங்கள் வந்து கிறிஸ்துவர்களெல்லாம் வந்து குளிக்காமல் சர்ச்சுக்கு வராங்க,
அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இலகணேசன் சொன்னாராம் இருந்து. அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் அவர் சொன்னாராம், இல்லை உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்க அதிமுக வந்து நாகராஜன் தான் சொன்னார், அவர் வந்து போர்டு சேர்மன் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே விஸ்வ இந்து பரிஷத் பற்றி கேள்வி வந்ததான். எம்ஜிஆர் கேட்டாராம். கேட்ட உடனே அது எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் பகவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அந்த இலகணேசன் சொல்லியிருக்கிறாரு. உடனே நீங்கள் குறுக்க வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் சொன்னாராம் இலகணேசன், நான் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகர் அப்படின்னாராம். உடனே ஆர்எஸ்எஸை பிடிச்சிட்டாராம் எம்ஜிஆர். கோவப்படுறாராம். அவர் சொல்கிறாராம், ஆர்எஸ்எஸ் பற்றி நான் கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் எப்படி வந்து பகிரங்கமாக வந்து நீங்கள் ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இலகணேசன் சொன்னாராம், நாங்கள் வந்து பகிரங்கமாக கொடுக்குறது வந்து நாங்கள் கம்பு சண்டை தான் கொடுக்குறோம். அது கூட எங்கே கொடுக்குறோம், கோவிலுடைய வெளியிலையும் பள்ளிக்கூடனுடைய மைதானத்தில் தான் நாங்கள் கொடுக்குறோமே தவிர ரகசியமாக நாங்கள் கொடுக்கல. இப்போ நீங்கள் கூட ஒரு சிலம்பாட்டக்காரர் தானே, நீங்கள் உங்களுக்கு சிலம்பாது ஒரு வித்தை தானே, இது அப்படி தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோமே தவிர தவறான நோக்கத்தை கொடுக்குன்னு சொன்ன உடனே அமைதியாகிட்டாராம் எம்ஜிஆர். சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாராம், சரி இப்போ நான் ஆர்எஸ்எஸை வந்து தடை பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், இவர் இலகணேசன் சொன்னாராம், நீங்கள் தடை பண்ணிங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் மீறுவோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு சட்டசபையிலன்னா எங்களுக்கு பிரதி இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஆதரவு தேடிக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பார்த்துக்கிறேன், இதோட கூட்டம் முடிஞ்சு போச்சு, மீனவ சமுதாயம் வெயிட் பண்ணுறாங்க அங்கே பார்க்கணும்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் தானுலிங்க நாடார்னு ஒருத்தர், அவர் இப்போ யாரான்னா அவர் எக்ஸ்-எம்எல்ஏ. அது மட்டும் இல்லை, அவர் வந்து கன்னியாகுமரியுடைய தமிழகத்தில் சேர்றதுக்காக போராடினவர். அவர் கூட அவர் அந்த 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 மொத்த அமைப்பில் வந்து அவர் ஒருத்தர், பொன்னையா நாடார்னு ஒருத்தர், அப்புறம் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த லட்சுமணன் ஒருத்தர். இந்த எல்லோரும் எழுந்துட்டாங்களாம் போகிறதுக்கு. உடனே தானிலிங்க நாடார் என்ன பண்ணாராம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாராம் எம்ஜிஆரை பார்த்து. இவங்கெல்லாம் எழுந்தவங்களாம் என்னடா இது பார்க்குறாங்களாம். பார்த்தா அவர் உடனே எம்ஜிஆர் என்ன பேச வேண்டியிருக்கு, அதான் எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னாங்களாம். யார் எம்ஜிஆர் சொன்னாராம். சொன்ன உடனே தானிலிங்க நாடார் பாருங்கள், என்னங்கய்யா நீங்கள் வந்து வாத்தியார் மாதிரி ஒருத்தர் யாராவது பேசினா வந்து அப்படியே அடக்குறீங்க, உட்காருன்றீங்க, என்ன நீங்கள் வந்து ஒரு இதுவாக நடத்துகிறீங்க, நான் வந்து ஒரு 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 விஷயமாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ரைஸாக பேசினாராம். பாருங்கள் எம்ஜிஆருடைய அதை சொல்கிறாரு இலகணேசன். இவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தப்படுறாங்களா, என்னடா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி. உடனே இவரை பற்றி பக்கத்தில் விசாரிக்கிறாராம், அதாவது பக்கத்தில் உட்காந்துங்கிறவங்கிட்ட விசாரிக்கிறாராம். உடனே சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே என்னங்க நடத்துகிறீங்க நீங்கள், நாங்கள் வந்து இந்த கலவரத்துக்கு காரணமாக இருக்கிறதே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க எனக்கு தெரியும், நானும் எம்எல்ஏ வந்திருக்கிறேன், அப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி வந்து சரியாக இருக்கும், அது எப்படி உங்கள் இந்த ஆலோசனை கூட சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், நீங்கள் என்ன நடந்ததோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவர் சொன்னாராம், எங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி 2 போலீஸ்காரர் அனுப்புகிறீங்க, நாங்கள் பிரச்சனை வருது, பிரச்சனை வந்த உடனே அவங்க ஓடி போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிரயோஜனமே இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் எங்ககிட்டே விட்டால் கூட பரவாயில்லைங்க, நாங்கள் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சூடாக இருந்துதான். உடனே திரு இலகணேசன் என்ன பண்ணாராம், அப்படியே கேட்டு இந்த எம்ஜிஆர் கிட்ட எல்லாருமே இந்துக்களெல்லாம் பயப்படுறாங்க அதான் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாராம். சொன்னோன்னு எம்ஜிஆர் சொன்னாராம், ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வந்து எனக்கு பயமாக்குன்னு சொல்கிறதா நம்புன்னு நினைக்கிறீங்களா, நம்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாராம். பாருங்கள், அவர் அந்த இலகணேசன் குறிப்பிடுறார் அவருடைய என்ன நடந்ததுங்கிறத அது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் நான் எதுவும் படித்தேன், அவருடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிச்சிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த நாளே வந்து ஆலோசனை கூட்டமாக இப்போ வந்து தனியாக இந்து அமைப்புகளை பண்ணார்ல, மன்னர் பாருங்கள் எல்லோரும் இருக்கிறாங்களாம், எல்லா கட்சிக்காரங்களும் எல்லோரும் இருந்தாங்களாம். அதில் எடுத்த உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரர் வந்து எம்எல்ஏ அவர் சொன்னாராம், இதுக்கு வந்து காரணமே ஆர்எஸ்எஸ் தான், இந்த கலவரத்துக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது உடனே எம்ஜிஆர் குறுக்கிட்டு சொன்னாராம், நீங்கள் வந்து இந்த கலவரத்தை அரசியல் ஆக்காதீங்க, இதில் என்ன நடந்ததோ அதுதான் நம்ம முக்கியமே தவிர இதில் அரசியலாக பேசாதீங்க அப்படின்னாராம். இல்லை உடனே அவர் என்ன சொன்னாரா மார்க்சிஸ்ட்காரர், இது வந்து சில இயக்கங்கள் வந்து ஆயுத பரிசு கொடுக்குது, இது முக்கியமான காரணம்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் எவ்வளோ நேர்மையாக பேசியிருக்காரு பாருங்கள். அவர் சொன்னாராம், சில இயக்கங்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறீங்க, அந்த இயக்கங்களெல்லாம் பகிரங்கமாக ஒரு சிலம்பம் மாதிரி சில வந்து பொது இடங்களை தான் கொடுக்குறாங்க, ஆனால் சில கட்சிகள் ரகசியமாக வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாராம். அவர் சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம், அந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்படியே மறுநாள் என்ன பண்ணாராம், அந்த தானிலிங்க நாடார் எதிர்த்து பேசினார் பாருங்கள், அந்த வீட்டு தான் போனாராம். மறுநாள் போய் அந்த அவருடைய தானிலிங்க நாடாருடைய மகளுக்கு வந்து அந்த கலவரத்தில் கை விரல் வெட்டுப்பட்டிருந்ததான். அப்போ பொடராய்டு ஒரு கேமரா வச்சுருந்தாராம் எம்ஜிஆர். அந்த பொடராய்டு கேமரானா எப்படின்னா அது எடுத்தாவே அதிலே வந்து அந்த உடனே பிரிண்ட் போட வந்துடும், அது எம்ஜிஆர் விசேஷமாக வச்சுருந்தாராம். அதை தானே எடுத்துக்கிட்டு
அதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த குறிப்பிட்ட அந்த இலகணேசன், அந்த கன்னியாகுமரி லட்சுமணன் இவங்ககிட்டலாம் என்ன சொன்னாராம், ஒரு மாதத்தில் என்னை வந்து அங்கே பாருங்கன்னு சொன்ன உடனே ஒரு விடுமுறை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை, நீங்கள் கோட்டைக்கு வாங்க, தலைமைச் செயலகத்தை பார்க்கலான்னு சொன்ன உடனே அஃபிஷியலாக கூப்பிட்றாங்களாம். அப்போ ஒரு 10 பேர் இவர் துறவிகள், இந்த இந்து சமயத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு ஆலோசனை கூட நடத்தினாராம். மறுபடியும் சொல்லி என்ன பண்ணாராம், எடுத்த உடனே டேபிளில் ஒரு டேப் கடை வச்சாராம். வச்ச உடனே சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆளுக்கு கருத்து சொன்னாங்களாம். சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்னாராம், நீங்கள் இப்போ நடந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க, ஒரு அந்த மதமாற்ற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். யாருமே அதை பற்றி பேசலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன தான் எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும், என்ன தான் ஒரு தீர்வு கொடுத்தாலும், அது சம்மந்தமாக பண்ணும்போது, அது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கும்போது, நான் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியே நான் சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் வச்சுக்கிட்டா எனக்கு எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன பொறுப்புன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் நான் பொறுப்பு கேட்கல, முதல்வருக்கு என்ன பொறுப்பு, அது அந்த முதல்வருக்கு என்ன நீங்கள் செய்ய முடியும் உங்களால் அப்படின்னாராம். உடனே அவங்களாம் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்களாம். அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம், இப்படித்தான் நான் வந்து டிடி கிருஷ்ணமாச்சார் சாலைன்னு போட்டேன். உடனே கிறித்துவ அமைப்புகளெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு யாருமே கூட ஒரு ஆதரவு அறிக்கை கூட கொடுக்கல. அது மட்டும் இல்லை, அதை போலவே நான் வந்து என்ன பண்ணேன், முன்னேறிய வகுப்பில் கூட வறுமையில் நிறைய பேர் இருக்காங்க, பாவம் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு ஒதுக்கீடு கொண்டு வந்தேன். அதையும் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் ஒதுக்கீடு தான் நான் அதிகமாக ஆக்கினேன். அப்போ என்னென்னா, இங்கே எல்லோரும் இப்போ நான் உங்களுக்காக நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணி வச்சா கூட நீங்களாவது எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசினாராம். அதாவது ஒரு மதக்கடவுள் நடந்த உடனே அதை வந்து இவருக்கு பக்கமோ அவர் பக்கமோ ரெண்டுக்கும் சாதகமாக இல்லாமல் அவ்வளோ ஆலோசித்து அதை வந்து அது பண்ணாருன்னு சொல்லி இவர் மட்டும் இல்லை, அப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆலோசனை கூட நடந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு நாடு அவருடைய தனிப்பட்ட கேள்வி பதிலே 1976 சொல்லியிருக்காரு, சிஎம் ஆகிற முன்னாடி சொல்லியிருக்காரு, இந்த சாதி இனம்ன்றாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 1976 நல்ல ஞாபகம் இருக்குது. அது சொல்லுவார் அவர், ஒரு பத்திரிகை பேட்டி அடிக்கிறார், இந்த சாதி என்றைக்கு ஒழியுதோ, இந்த சாதிங்கிற பேர் என்றைக்கு அகராதியில் எடுக்கப்படுதோ, எப்படி முற்போக்கான எண்ணங்களால் இந்த மக்கள் நிறைவடைகிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் வந்து நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாதி சொல்கிறார். பாருங்கள், அவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. உடனே சிஎம் அங்கே போகிறாரு, எல்லோரும் நேரடியாக விசாரிக்கிறாரு, நேரடியாக ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஆலோசனை கூட்டத்தில் எம்எல்ஏ தானலிங்க ஆடார், அவர் யாருன்னு கூட இவருக்கு தெரியாது. ஆனால் அவர் எதிர்த்து பேசுகிறாரு. பேசின உடனே அவரை பற்றி விசாரிச்சுட்டு அவர் பேச அனுமதிச்சது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு மறுநாள் போகிறாரு. என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை பாருங்கள். அதான் இலகணேசன் தான் சொல்கிறார், எம்ஜிஆருடைய அணுகுமுறையே பேர் ஆச்சரியத்துக்கு உட்பட்டது, எனக்கு ஆச்சரியமாக தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நாட்டு, நான் தான் அடிக்கடி திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஒரு நாடு நல்ல சட்டங்களால் ஆளப்படுவதை விட ஒரு நல்ல மனிதனால் ஆளப்பட வேண்டும். இதைத்தான் வந்து அரிஸ்டாட்டிலுடைய ஒரு தலையாய ஒரு மேற்கோளாக சொல்லுவார் அரசியலில். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தால் வச்சுங்க, இன்றைக்கி நம்ம ஜாதி சாதாரணமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு மதம் விட்டுருங்க, சாதியை எப்படி பிரிச்சிருக்க தெரியுமா, வயிறு எரியுது. அதாவது நாமெல்லாம் ஒரு முன்னேறி சமூகம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குதுங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கலைகளை பார்த்தீங்கன்னா, நீதிக்கு தலைவணங்கன்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிக்கே தலைவணங்கிறதுக்காகவே தன்னை வந்து ஆட்படுத்திக்கிட்டு தன்னை கீழாக்கிட்டு ஒரு கடினமான ஒரு நீதிக்காகவே பாடுபடுவார். ஒரு ஏழை குடும்பத்தை வந்து நம்ம தான் காரணமாக்கிட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுக்காக உதவி செய்ய போய் அதை வந்து அங்கே இருக்கிற ஒரு பூசாரி தப்பாக சொல்லி தப்பாக வந்து அதை பயன்படுத்தி அவனுடைய அந்த போலி விஷயத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பார். சூழல் அற்புதமான பாட்டு, நான் பார்த்தா பைத்தியக்காரன் ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி வரும், இவர் சொல்லுவான், அந்த பூசாரி தேங்காய் நடிச்சிருப்பார், அவர் சொல்லுவார், பார் நான் வந்து சொல்லுவான், நான் என்ன சாதி, நீ என்ன சாதி, நான் என்ன குலம், நீ என்ன குலம், இவன் என்ன சாதி, இவனை தொடலாமா. அவர் ஒரு 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 பிச்சைக்கார வேஷம் மாதிரி ஒரு குருவிக்கார வேஷம் மாதிரி இருப்பார் எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒரு 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 தோட்டத்தில் இருப்பார். உடனே இவன் கேட்பான், உங்களையும் தொடுறான் என்னையும் தொடுறான், இவன் என்ன சாதி என்ன குலம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு வார்த்தை வைப்பார் எம்ஜிஆர், புலம்பு தெரிவித்த அற்புதமான வரி, பாதுகாவல் போர்வையிலே ஜாதி இன பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ, ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ளநரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. பாதுகாவல் போர்வையிலே ஜாதி இன பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ,
ஊரில் உள்ளவரை மோத விட்டு குள்ள நரி போல் இருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ. இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பேன், நாளை உன்னுடைய ஆட்டத்தையும் முடித்து வைப்பேன். நான் பார்த்தா பைத்தியக்காரே. பாருங்க என்ன ஒரு இது சொன்னார் பார்த்தீங்க, மகாத்மா சொன்னார் பார்த்தீங்களா, இங்கே துவேஷிக்கிறவங்க தான் காணமே தவிர அப்துல் ரஷீத் காணம் இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அது சொல்கிறாரு பாருங்க. இங்கே என்ன ஒரு அழகான அந்த வார்த்தை பாருங்கள். இங்கே உள்ளவரை குள்ள நரி போல ரத்தமெல்லாம் குடிக்கிறவன் யார்? துவேஷிக்கிறவங்க தான். இவங்க துவேஷத்தை உருவாக்குறவங்க தான். அதுக்கு முன்னால் ஒரு சென்ஸாக வரும். அதை சொல்லுவான், நான் கோவில் காக்கவே பிறந்தவன், பிடி சாபம்ன்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லும்போது ஒரு அற்புதமான 4 வரி. கோவில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டா சாமி எங்கு குடி இருக்கும். செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ண கோல் பிடிக்கும் கல்வன் என்றால் நீதி எங்கு கூடி இருக்கும். பாப்பா இப்போ கூட பொருந்து பாருங்க அந்த பாட்டு. கோவில் காக்க வந்தவனே பாவி என்று மாறிவிட்டா சாமி எங்கு குடி இருக்கும். செங்கோல் பிடிக்கும் ஒருவன் கண்ண கோல் பிடிக்கும் கல்வன் என்றால் நீதி எங்கு கூடி இருக்கும். நான் கேட்டு வச்ச கேள்வியிலே பொருள் இருக்கு, இதை கேளாதோர் உள்ளத்திலே இருள் இருக்கு. இதை கேளாதோர் உள்ளத்திலே இருள் இருக்கு. நாம் பார்த்தா பைத்தியக்காரே, உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே. பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையென வாழ்பவண்டா, அந்த பெருமைகளை காப்பவண்டா. பாப்பா எல்லாத்தையுமே எம்ஜிஆருடைய சாஸ்வதமான அந்த 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 உண்மைகளும் தத்துவங்களும் இப்போ கூட பொருந்தது பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டாங்க, அந்த கட்சிக்காரங்களே விட்டுட்டாங்க. ஜெயலலிதா வரும்போது விட்டுட்டாங்க. அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சிந்தனைகளையுமே கொண்டு வந்தால் கூட இன்றைக்கி தமிழ்நாடு இல்லைங்க, நாடே சுபிட்சமாக மாறி போயிருக்குங்க. இது ஒரு பெரிய துரஷ்டம் தாங்க. இந்த பதிவை நான் இது விடுறது காரணமே, இன்றைக்கி இருக்கிற நாட்டினுடைய நிலைமைகளை விட்டுருங்க. தலைவர்கள் இப்படிலாம் போட்டோம். வளர தலைமுறைகள், வருகின்ற தலைமுறைகள், இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாமே இதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாத்விகத்தை கொண்டு வாங்க. மகாத்மா காந்தியுடைய பாடமே என்ன சொல்கிறா தெரியுமா? மனிதனுடைய சுபாவத்தை அவர் என்றைக்குமே மதிப்பார், கடைசியில் கடவுளை விட்டுருவார். அதே மாதிரி மனிதர்களை நம்ம மதிக்க கற்றுக்குங்க, ஒரு உயிர்களை மதிக்க கற்றுக்குங்க, உயிர்களை வணங்க கற்றுக்குங்க, போற்ற கற்றுக்குங்க. எல்லாமே இந்த உலகத்தை அதிசயமானதுங்க. ஒரு பொருளிலிருந்து ஒரு சிந்தனையிலிருந்து எல்லாமே அதிசயமாக தான் வருது. அந்த அதிசயங்களை புரியத்தாங்க நேசிக்க ஆரம்பிப்போம். இதை நான் எம்ஜிஆருடைய இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் இதை குறிப்பிடும்போது இந்த உலகத்தினுடைய தன்மையை நாம் மேம்போக்காக ஆக்கிறோமோ இல்லையோ கீழே கொண்டு போய் பாதாள தள்ளிடக்கூடாதுங்க. அவங்க கட்டி காத்த அந்த பெருமைகளை இல்லையா புகழையெல்லாம் நாமளும் அதுக்கு ஒரு உடன்பட்டு பங்கேற்பாளனாக இருக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். இனி அன்பாளர்களே, எங்கள் தமிழ்த்திக்கு பொருளாதார உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் எங்களுக்கு. அதனால் உங்களால் இயன்றா உங்களுக்கு மனம் இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ்த்திக்கு உங்களுடைய பொன்னான அன்பையும் அந்த பொன்னான நிதி உதவி செய்ய மனமாக